ஒரு 14 நாடுகளில் மிகப்பெரிய அளவிலான முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது எந்த இடத்தில் வந்தது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும். இதற்கான முதலீடு எங்கிருந்து கிடைச்சது, இதுக்கான பணம் எங்கிருந்து கிடைச்சதுங்கிறத அவர் கணக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த பத்திரிகையிலும் கடைசி வரியில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது இந்த முதலீடுகள் எல்லாம், இந்த சந்தேகத்திற்கான காரணம், இந்த முதலீடுகள் எல்லாம் ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு, அவர்களுடைய நிறுவனம் பரிமாற்றம் செய்யப்பட்ட பிறகு முதலீடு செய்யப்பட்ட முதலீடுகள் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன FIBP அது சேர்மன்ஷிப் பி சிதம்பரம். அப்போ எங்கிருந்து இந்த பணம் இவர்களுக்கு கிடைத்தது என்ற கோணத்தில் தான் இந்த விசாரணை. இவர்கள் நிரபராதியாக இருந்தால் நாங்கள் வழக்கை எதிர்கொள்ள தயார், நாங்கள் எதிர்கொள்கிறோம், நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும் என்று சொல்வதற்கு எந்த தயக்கம்? அதாவது அது எல்லாம் 2 பேருமே கிளியர் பண்ணிட்டாங்க. ஒன்று மிஸ்டர் ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து 2 days பிஃபோர் பார்லிமெண்ட்டில் கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு. அவர் சொன்னதை நீங்கள் முன்னாடியே கோட் பண்ணீங்க, நோ ஓலி கவுஸ் வில் பி ஸ்பேர்ட். அதை அவர் க்ளீனாக சொல்லிட்டார். எந்த ஒரு கோமாதாவாக இருந்தாலும் இந்த குற்றம் செஞ்சிருந்தால் அவர்களுக்கு என்ன செய்யணுமோ, என்ன இது பண்ணணுமோ அது பண்ணுறோம். 3 விதத்தில் இன்றைக்கி அரசாங்கம் வந்து புலனாய்வு நடத்தி கொண்டு இருக்கிறது. ஒன்று வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம், ED ஆக்ட் பிரகாரம், அப்புறம் ஃபெரா வயலேஷன். இந்த 3லையும் அவங்க அலசி ஆராய்ச்சி பார்த்துட்ருக்காங்க. இப்போ CBI OP சைனி கோர்ட்டில் இது பெண்டிங் இருக்குது. இங்கே மெயின் க்ரக்ஸ் ஆஃப் த கேஸ் என்னென்னா 2006 2011 ஒரு ஆர்பிட்ரேஷன் அவார்டு வருது ஏர்செல் மேக்சிஸ்க்கு. வரும்போது ஏர்செல் வந்து ஒரு $1.4 trillion வந்து கொடுக்கணும், இவங்களுக்கு பணம் கொடுக்கணும், கட்டுறாங்க. ஏர்செல் நினச்சிருந்தா, அவங்க உண்மையாலுமே பாதிக்கப்பட்டிருந்தா அதை அப்பீலுக்கு, அந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டை அப்பீலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும். அதை எடுத்துகிட்டு போகல. அதை அவர் கையில் விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, CBIக்கு ஒரு வழக்கு தொடுறார். CBIக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதை ப்ரொசீட் பண்ண சொல்கிறார். அதுக்கப்புறம் குருமூர்த்தி சார் ஆர்டிக்கல், அப்புறம் சுப்பிரமணிய சாமி அங்கே சுப்ரீம் கோர்ட்டு இங்கேயும் போட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரே ஒரு நோக்கம், என்ன பாயிண்டில் சொல்கிறாங்கன்னா, மலேசியாவில் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இது மலேசியாவில் நடந்த டிரான்சாக்ஷன். இவங்க வந்து தயநிதி மாறன் பிரதர்ஸும் இவங்க ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிட்டாங்க, இவங்க ஃபோர்ஸில் தான் வந்து இந்த ஷேர்ஸ் வந்து சேல் ஆச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் இது மலேசியாவில் முழுக்க மலேசியாவில் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அப்போ மலேசியாவில் நடந்திருக்குன்னு சொல்லும்போது, இப்போது மலேசியாவில் இருந்து அங்கே நடந்தது நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அங்கே உண்மையாலுமே அப்படி நடந்திருந்தா அதில் சம்பந்தப்பட்டவர்கள் கொண்டு வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள ட்ரையல். இல்லை இந்த இடத்துல 2 விஷயம் நீங்கள் சொல்லுது கரெக்ட். நான் என்னுடைய எங்கே சிக்கல் வருதுன்னா, நீங்கள் சாரி ஃபார் இன்டரப்ஷன், ஐ வில் கம்ப்ளீட் மை திஸ் திங். கேஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. அங்கே ஷேபி டிரான்சாக்ஷன் நடக்குது, அதில் இன்வால்வ் ஆனவங்க அவங்கள கொண்டு வந்து ட்ரையல் கோர்ட்டில் நிறுத்தி ட்ரையல் நடத்தி அவங்க சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் மாறுபட முடியும். அதில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம இப்போ இது ஜோதிடமோ ஆறுடமோ சொல்ல முடியாது. என்ன நடந்திருக்கு தெரியாது. அதுலவா நீங்க இது என்ன சொல்றது, A+B² என்று ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்களே, A² + 2AB + B² மாதிரி ஏர்செல்னுடைய பங்குகள் மேக்சிஸ்க்கு மாறுகிறது. ரைட், மாறிய பிறகு உடனடியாக அங்கிருந்து சன் டைரக்ட் DTHக்கு 599 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுகிறது. இதைத்தான் அவங்க அந்த கோணத்தில் விசாரிக்கிறார்கள். 599 கோடி ரூபாய் இங்கிருந்து முதலீடு செய்யப்பட்டது நடக்குது, அது இல்லை. ஆனால் இதில் நிர்பந்தம் செய்யப்பட்டார்களா அப்படிங்கிறதுல சிவசங்கரன் எந்த இடத்துலையும் எனக்கு அந்த மாதிரி நிர்பந்தம் கொடுக்கப்படவில்லை என்று எந்த இடத்துலையும் சொல்லலை. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அதை சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? CBI கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் இதை வாங்கிட்டாங்க. அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துல அதை மறுக்கல. அந்த கம்ப்ளைண்ட்ல தெளிவா சொல்றாரு, என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் வாங்கினாங்கன்னு சொல்லுகின்ற பொழுது அந்த கம்ப்ளைண்ட்ல இருந்து தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவர் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா இது 2 நிறுவனங்களுக்கு இடையிலான பரிமாற்றமாக மட்டுமே முடிஞ்சு போயிருக்கு. அப்போ ஒரு ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்குது. அப்போ இதுல யாருக்கு தொடர்பு? அவர் நினைச்சிருந்தா எந்த ஒரு ஆர்பிட்ரேஷன் அவார்ட் மேலேயும் ஹைகோர்ட்ல அதை சேலஞ்ச் பண்ணலாம் இல்லையா? ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் அது அப்பீல் இருக்குது, ப்ரொவிஷன் இருக்குது, ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலாம், அடுத்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு போகலாம். அவர் தான் அக்ரிவிட் பார்ட்டி. பட் இது அதுக்கப்புறம் இடைச்சர்களாக குருமூர்த்தி சார் எழுதின ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் வந்து சில மாறுபட்ட விஷயங்கள், அப்புறம் திடீர்னு அரசாங்கம் மாறுதல், அப்புறம் அரசியல், இதில் எல்லாமே வந்து இப்போ ஒரு ஷேப் கொடுத்துருக்கு. அது இப்போ பார்த்தீங்கன்னா 2011 குருமூர்த்தி ஆர்டிகல்ங்கிறது 2015 வந்து 15 வந்தது. அது அவரோட ஆர்டிகலை தப்புன்னு சொல்லுங்க சார், அது உண்மை இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. இப்ப நம்ம இல்ல ஒத்துக்கல. அந்த ஆர்டிகல் அவர் குறிக்கல, உங்க யாருடைய ஆர்டிகல் எழுதுறாரு, அந்த ஆர்டிகலும் ஒரு தாக்கம்
அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு 2011 இந்த கேஸ் ஆரம்பிச்சாச்சு சார். தேவையில்லாம பார்லிமெண்ட்ல இப்ப விவாதத்துக்கு வந்தது என்ன, திடீர்னு இப்ப 2011ல இருந்து நான் கவர்மெண்ட்ல அதை இருக்காங்க சார். இல்ல 2011ல இருந்து கவர்மெண்ட்ல இருக்காங்க. ஏன் இப்பொழுது பிரச்சனை இப்ப காட்டுகிறார்கள்? திடீர்னு சரி, 5 ஓகே. இயர்ஸ் அந்த இடத்துல இருந்து நான் தொடர்றேன். எக்ஸ்பிரஸ் மாதிரி ஃபாஸ்டா போறது. நான் அந்த இடத்துல இருந்து எடுக்கிறேன் பெருமாள். இல்ல, வர திரு மணி கேட்டு வரேன். மணி அடிப்படையில் இந்த விவகாரத்தை இப்பொழுது கையில் எடுப்பதற்கான காரணம் இது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏர்செல் மேக்ஸிஸ் விவகாரமாக இருக்கட்டும் அல்லது இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை விவகாரமாக இருக்கட்டும், அது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் ஒரு 2-3 தினங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசில் நடைபெறக்கூடிய மாற்றங்களை எப்படி ரொம்ப எளிதாக கடந்துவிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. அஇஅதிமுகவின் மீதான தொடர்ச்சியான விமர்சனங்கள், பன்முனை தாக்குதல்கள், எல்லா அணிகளிலும் இருந்தும் ஆளும் கட்சிக்கு எதிரான தாக்குதல்களில் இருந்து ஏதோ ஒரு இடத்துல திசை திருப்புவதற்கான முயற்சி என்ற வாதம் வைக்கப்படுகிறது. அதை காங்கிரஸ் திமுக கூட்டணி உருவான பிறகு கையில் எடுக்கக்கூடிய விவகாரங்களாக ஏர்செல் மேக்ஸிஸ் விவகாரம், 7 தமிழர்களுடைய விடுதலை உள்ளிட்ட விவகாரங்களை கையில் எடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அந்த கோணத்தோடு இதை பார்ப்பதை முற்றிலும் தவிர்த்து விட முடியுமா? இல்லை, அப்படி தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு நமக்கு இந்த ஒரு வழக்கு கிடையாது. இப்போ நம்ம இடத்துலேருந்து பார்த்தோன்னா 500 கோடியோ 1000 கோடியோ ஒரு பெரிய தொகையாக தெரியலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாடியும் சிபிஐ முன்னாடியும் எத்தனை லட்சம் கோடிகளுக்கான வழக்குகள், இதே போல் பல நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்கின்றன. ஆனால் நான் இதை பாராளுமன்றத்தினுடைய இடத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாராளுமன்றம் என்பது தேசம். நீங்கள் ஒரு தேசமாகவும் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசலாம், ஒரு தனிநபராகவும் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசலாம். அப்போ அதுதான் இந்தியாவோட ஹையஸ்ட் லா மேக்கிங் பாடி. அப்போ நமக்கான உரிமைகளை, நமக்கு ஒரு தேசத்துக்கான முக்கிய பிரச்சனைகளை பேச வேண்டிய இடத்தில் முழுக்க தனிநபர் சார்ந்த சிக்கல்களை மட்டுமே, அதுவும் எனக்கு இந்த விஷயம் அன்ஃபோல்ட் ஆகிற விதம் இருக்கு இல்லைங்களா? இது தேசத்திற்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. தேசத்தினுடைய தேசத்திற்கான இழப்பு, மிகப்பெரிய அளவிலான இழப்புங்கிற வாதத்தை முற்றிலும் தவிர்த்து, இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தால் நீதிமன்றத்தில் அந்த இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குமே, ஆனால் அது ஒரு ப்ராசஸா இருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாடி அந்த வழக்கு இருக்குது. அந்த வழக்கு அது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் பல தீர்ப்புகள் வந்துள்ளன. ஆனால் இந்த விஷயம் பாராளுமன்றத்துக்குள் வெளிவருகிற தன்மை இருக்கிறது இல்லையா? ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். அந்த ஆங்கில பத்திரிகை வைத்துக்கொண்டு ஒரு பிராந்திய கட்சி பாராளுமன்றத்திற்குள் ஒரு தேசிய கட்சியின் முன்னால் ஆண்ட ஒரு நிதியமைச்சருக்கு எதிராக கூக்குரல் எழுப்புகிறார்கள். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் என்ன பண்றாங்க? இன்னொரு ஆங்கில பத்திரிகையை வைத்துக்கொண்டு குஜராத் சீஃப் மினிஸ்டருடைய மகளுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு சிக்கலை வைத்துக்கொண்டு, அப்போ 2 பேரும் 2 ஆங்கில பத்திரிகையை கையில் வைத்துக்கொண்டு எந்த நேரத்தில் விவாதிக்கிறாங்கன்னா, பட்ஜெட்டை விவாதிக்க வேண்டிய நேரத்தில் இப்படி விவாதிக்கிறார்கள். ஆக என்னுடைய சுய லாபத்திற்காக அல்லது பிராந்திய கட்சிகள் தங்களுடைய அரசியலை தேசிய தளத்திற்குள் பாராளுமன்றத்திற்குள் எடுத்துச் செல்வது ஒரு ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அது எத்தனை ஆயிரம் கோடி வேண்டுமானாலும் இழப்பாக இருக்கட்டும். நீங்கள் இப்படி தொடர்ந்து, நான் இந்த ஒரு வழக்கை மட்டும் நான் பார்க்கல, இதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா பார்க்குறேன். காங்கிரஸ் எழுப்பிய விஷயங்களையும் பார்க்குறேன், அல்லது அதற்கு முந்தைய அரசில் பிஜேபி நீங்கள் தொடர்ந்து யாராவது ஒரு தனி மனிதர், இப்போ சுஷ்மாவை கார்னர் பண்ணாங்க, அடுத்ததில் நேஷனல் ஹெரால்டு கேஸ், இப்படி ஒவ்வொரு எஃப்ஐஆர் காப்பியும் கையில் வச்சுட்டு நீங்க வாதாடிட்டே இருக்கிறீங்கன்னா 125 கோடி மக்களுக்கான பொதுவான பிரச்சனைகளை பற்றி இல்ல இது ஒரு இன்க்ளூசிவ் இல்ல பிரச்சனையை கிளப்பி விடுறது காங்கிரஸ் இல்ல பார்லிமென்ட் டெமோக்ரஸில அந்த கேஸ்ல ஒரு இன்க்ளூசிவ் இதுவா தானே இது பார்க்க முடியும். இவர்களை தவிர்த்து விட்டு நீங்க இதை நான் இப்படி பாக்குறேன்னா, நீங்க ஒரு சாதாரண ஒரு டிக்கெட் பிரச்சனை அல்லது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீங்க காவல் நிலையத்திலும் இங்க இருக்கக்கூடிய கிழமை நீதிமன்றங்களிலும் தீர்வானுவதற்கான முயற்சி, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இருந்து கொண்டிருப்பவர்களின் மீதான பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அதை நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதுதானே அவர்களுக்கான ஜனநாயக உரிமை. அதை செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமே செயல்பாடா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது மட்டும்தான் அதற்குள்ள ஒரு அரசியல் இல்ல. நீங்க வேற எனக்கு ஏதாவது ஒரு இது சொல்லுங்க பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையை பற்றி. நான் ஒண்ணு முடிச்சிடுறேங்க. பாராளுமன்றத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ காவிரி பிரச்சனை இருக்கு, 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க பாராளுமன்றத்தில் விவாதித்து ஒரு தீர்வு, இப்ப காவிரி நீர் மேலாண்மை வாரியம் இங்க அமைக்கப்படவே இல்லை. அப்போ நம்ம சட்டசபையை தாண்டி விவாதிக்க வேண்டிய விஷயங்களை விவாதிப்பதற்காகத்தான் பாராளுமன்றங்கிற அமைப்பு. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இந்த பிராந்திய கட்சிகள் இருக்கிறது இல்லையா, தேசிய கட்சிகளை விட பிராந்திய கட்சிகளுக்கு ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல
அதிக உரிமையும் அதிக கடமையும் இருக்க வேண்டும். நான் அந்த இடத்துல இருக்கிறேன். அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறேன். இது போன்ற பிரச்சனைகளை நீதிமன்றங்களில் கையாளப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வழக்குகளின் நிமித்தமாக நாடாளுமன்றத்தில் தங்களுடைய குரலை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் அந்தந்த மாநில நலன் சார்ந்த விடயங்களில் என்ன மாதிரியான குரல்களை இதற்கு முன் எழுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மணி வைக்கிறார். சல்லிக்கட்டு விவகாரமாகட்டும், அல்லது காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்படக்கூடிய விவகாரமாகட்டும், முல்லைப்பெரியாறு விவகாரமாகட்டும், இங்கே தமிழகத்தில் இப்பொழுது தமிழக அரசு முடிவெடுத்திருக்கக்கூடிய 7 தமிழர்களுடைய விடுதலை உள்ளிட்ட விவகாரங்களில் இதே அளவிற்கு வீரியத்தோடு மாநில கட்சிகள், குறிப்பாக இன்றைய எந்த விவகாரத்தில் பிரச்சனை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அஇஅதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவிலே தங்கள் குரலை ஓங்கி ஒலித்திருக்கிறார்களா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. பயணிக்கலாம், பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.